அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது அத்தியாயம் 38வது வசனத்தில் குறிப்பிடுகிறான், வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா ஜஸாஅ பிமா கஸபா நகாலம் மினல்லாஹ். திருடுபவன் ஆகிய இருவரினுடைய கைகளை வெட்டிவிடுங்கள், இது அவர்கள் செய்ததற்குரிய கூலியும் அல்லாஹுவின் தண்டனையுமாகும். அல்லாஹு அசீசுன் ஹக்கீம், அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இப்போ திருடியவர்களுக்குண்டான சட்டத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒருவர் திருடுகிறார் என்றால் அவர்களுக்கு இந்த சட்டம் என்பது பொருந்தும். இதுபோன்றுதான் இஸ்லாத்தில் ஒவ்வொரு சட்டங்களும், குர்ஆன் சொல்லுகின்ற ஒவ்வொரு சட்டங்களை பார்த்தோம் என்றால் கடுமையானதாக இருக்கும். இதே நம் நாட்டினுடைய சட்டத்தை பார்த்தால் பல சலுகைகளை வழங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய குற்றத்தை செய்தவர்களுக்கு சலுகை வழங்கி விடுவார்கள். அந்த குற்றத்தை அவன் செய்ததன் மூலமாக பல மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அந்த மக்களுடைய எண்ணத்தை பார்க்காமல், அந்த மக்களுடைய அவர்கள் அணிதிழைக்கப்பட்டவர்களுடைய நிலைமையை பார்க்காமல் நம் நாட்டினுடைய சட்டம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டினுடைய சட்டம் என்பது மிகவும் பலகீனமாக இருக்கிறது. அப்போ ஏற்றத்தாழ்வுகளாக இந்த சட்டங்கள் என்பது இருப்பதை பார்க்கின்றோம். அப்போ ரமலான் மாதத்தில் குர்ஆனுடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய நாம, ரமலான் மாதத்தில் திருமறை குர்ஆனுடைய சிறப்பை பற்றி அறிய வேண்டும் என்று சிந்திக்கிற நாம, திருமறை குர்ஆன் எவ்வளவு அறிவுபூர்வமான சட்டங்களை சொல்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் பொதுவாக இதை பார்க்கும்போது திருமறை குர்ஆன் சொல்லுகின்ற சட்டம் என்பது மிகவும் கடுமையானதாக இருக்கிறது போன்று நமக்கு தோன்றலாம். அப்படித்தான் பல நபர்கள் விமர்சிக்கவும் செய்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான குற்றங்களுக்கு காரணமாக சட்டங்கள் சரியில்லாத காரணத்தினால்தான் பெரும்பாலான குற்றங்கள் நடக்கிறது. ஒருவன் கொலை செய்கிறான், அவன் சிறைக்கு செல்லுகிறான், மீண்டும் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறான், மீண்டும் சிறையிலிருந்து இன்னொரு கொலை செய்கிறான். அவன் இப்போ இந்த சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் மறுபடியும் கொலை செய்து மறுபடியும் சிறைக்கு அனுப்பப்பட்டார். அப்படி செய்திகளை பார்க்க முடிகிறது. அதே போன்று பார்த்தோம் என்றால் நம் நாட்டினுடைய சட்டம் சரியில்லாத காரணத்தினால் பல்வேறு விதமான கொலை, கொள்ளைகள், கற்பழிப்புகள் என்று அதிகமான பாவங்களும் அதிகமான குற்றங்களும் அதிகரித்து கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம். அப்போ இஸ்லாம் இந்த குற்றங்களுக்கு தண்டனை என்பதை ரொம்ப கடுமையாக வைத்திருக்கின்றது. இப்போ இந்த உலகத்தில் மார்க்கத்தின் பெயரால் சொல்லி பல பேர் ஏமாற்றுகின்றார்கள், மதத்தின் பெயரால் ஏமாற்றுகின்றார்கள். தினமும் புது புது கடவுள்களை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள், உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று பார்த்தோம் என்றால் ஒரு அம்மா என்ன செய்யணும்னா நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுது. அப்போ அதெல்லாம் போட்டு என்ன செய்யறாங்கன்னா ஃபேஸ்புக்கில் போட்டு பாருங்க, அதுக்கு பின்னால் ஒரு கூட்டமும் சொல்லுகின்றது. இப்போ யாராவது ஒரு புதிதாக தன்னை கடவுள் என்று சொன்னாலோ அல்லது கடவுளுடைய குமாரர் என்று சொன்னாலோ உடனே என்ன செய்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு கூட்டம் சொல்கின்றார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தளவு இஸ்லாம் பொய் சொல்லாது, இஸ்லாம் உண்மையை மட்டும்தான் சொல்லும். மார்க்கத்தின் பெயரால் இந்த இஸ்லாத்தில் என்ன செய்ய முடியாது என்றால் ஏமாற்ற முடியாது. இப்போ இஸ்லாம் சொல்லுகின்ற சட்டத்தை பார்த்தோம் என்றால் பெண்களுடைய விஷயமாக இருக்கட்டும், பெண்களுக்கு வழங்கி இருக்கின்ற குலா சட்டம், அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு எளிமையானதாக இருக்கின்றது. ஆண்கள் உடனே ஒரு பெண்ணை தலாக் சொல்லிவிட்டு சென்றுவிட முடியாது. அப்போ 3 அவகாசம் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதே ஒரு பெண்ணாக இருந்தால் பெண்ணினுடைய பலவீனத்தை கருதி அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் அவர்களுக்கு இலகுவாக ஆக்கியிருக்கின்றார். இது போன்ற பல சட்டங்கள், கண்ணியத்தை காக்கும் சட்டங்களை பார்க்கலாம். நீங்கள் திருமறை குர்ஆனுடைய சட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் பெண்களுக்கு வழங்கிய கண்ணியம், இப்போ ஆடை விஷயத்தில் கண்ணியம் வழங்கப்படுகிறது. அப்போ இந்த கண்ணியம் என்பது பிரமத சமுதாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானாலும் சரி, அதே போன்று பிற மக்களை நீங்கள் பார்த்தீர்கள், பெண்ணியம் பேசக்கூடியவர்களை பார்த்தீர்கள் என்றாலும் சரி, நீங்கள் பெருநகரங்களை பார்த்தீர்கள் என்றால் அந்த பெண்களுக்கு மத்தியில் ஒழுக்கம் என்பதே அறவே இருக்காது. யார் வேண்டுமானாலும் யாரோடு சென்று கொள்ளலாம். அங்கே பெண்கள் புகைப்பிடிப்பார்கள், பெண்கள் மது அருந்துவார்கள், எல்லா காரியங்களிலும் பெண்களும் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள்.
இதைத்தான் பெண் சுதந்திரம் என்று பேசுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாலும் அது பெண்களுக்கு கண்ணியமாகவும் பெண்களை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் சொல்வதை பார்க்கின்றோம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அப்போ ஒருவர் ஆட்சிக்கு வருகின்றார்கள், ஆட்சிக்கு வருவதற்காக போராடுகிறார்கள். அப்போ போராடும் போது அரசியல் களத்தில் இறங்கும் போது சொல்கின்றார்கள், எதை சொல்லி அரசியலுக்கு வருகின்றார்கள், எதை சொல்லி வருகிறார்கள்? நான் நாட்டை ஆளுவதற்காக தகுதியாக நான் டாஸ்மார்க்கை ஒழிப்பேன், நான் பெண்களுக்கு பல சலுகைகளை வழங்குவோம், நாங்கள் சட்டத்தை சீர்கேடுகளை நாங்கள் சரி செய்வோம், கொலை கொள்ளை குற்றங்களை எல்லாம் சரி செய்வோம், இன்றைக்குள்ள சட்டத்தினுடைய இன்னைக்குள்ள நிலைமையை ஆட்சியாளருடைய நிலைமை மோசமாக இருக்கிறது, அதையெல்லாம் நம்ம சரி செய்வோம் என்று சொல்லித்தான் ஆட்சிக்கு வருகின்றார்கள். ஆனால் யாரை ஆட்சிக்கு அமர்த்தப்பட்டாலும் சரி, இந்த சட்டம் சரியில்லாத காரணத்தினால், அந்த சட்டத்தையும் சரியாக நிறைவேற்றப்படாத காரணத்தினால் மேலும் மேலும் மிகப்பெரிய அளவில் இந்த பாவங்கள் எல்லாம், இந்த குற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ ஒரு அரசாங்கம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? எல்லா மக்களுக்கும் சமமுடையதாக இருக்க வேண்டும், நீதி வழங்கக்கூடியதில் சமமாக இருக்க வேண்டும், அனைத்திலும் சமமாக இருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு பணம் படைத்தவன் ஒரு தீமையை செய்கின்றார், ஒரு குற்றத்தை செய்கின்றார் என்றால் அவனிடம் இருக்கக்கூடிய செல்வாக்கை வைத்து அவன் வெளியே வந்து விடுகிறான், அந்த குற்றத்தை செய்துவிட்டு அதை தப்பித்து விடுகிறான். ஏனென்றால் இந்த சட்டம் என்பது கடுமையானதாக இல்லை. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் முறையிடப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, தன்னுடைய ஒருவர் சொல்றாரு, தன்னுடைய வறுமை நிலையை பற்றி, நான் ரொம்ப வறுமையா இருக்கிறேன்னு சொல்லி வறுமை நிலையை பற்றி முறையிடுகிறார். அதே மாதிரி மற்றொருவர் சொல்கிறார், வழிப்பறியை பற்றி, இங்கே வழிப்பறி தொல்லை இருக்குது, அதை பற்றியும் முறையிடுகிறார். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தியை சொல்றாங்க, அத்தியே நீ ஹிராவை பார்த்ததுண்டான் அப்படின்னு சொல்றாங்க, கேட்குறாங்க. கேட்ட உடனே நான் அதை பார்த்ததில்லை, ஆனால் அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். நீ நீண்ட காலம் வாழ்ந்தாய், நீ நிச்சயமாக பார்ப்பாய் என்று சொல்லிவிட்டு ஒரு ஒட்டகச் சிவிகையில் ஒரு பெண் ஒருத்தி அமர்ந்து இறையில்லம் காபாவை வலம் வருவார். அவள் காபாவை வலம் வந்த பிறகு அவர் ஹிராவில் இருந்து வருவாள். அவள் வழியில் அல்லாஹுவை தவிர லா தகாஃபு இல்லல்லா, அல்லாஹுவை தவிர லா தகாஃபு அஹதுன் இல்லல்லா, அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அவள் என்ன செய்ய மாட்டாள், அஞ்ச மாட்டாள், யாருக்கும் பயப்பட மாட்டாள், தனி ஒரு பெண்ணாக ஒட்டகத்தில் வருவாள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று சொல்லுகின்றார்கள். மேலும் ஒட்டகச் சிவிகையில் இருக்கும் அந்த பெண் ஒருத்தி ஹிராவில் இருந்து காபாய் வலம் வருவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்பட மாட்டாள். அவள் பயணம் சென்று பின்னால், ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்க, இப்படிப்பட்ட இந்த செய்தி என்பது உண்மையாக நடந்தது, நான் வாழும்போது என்னுடைய கண்களால் பார்த்தேன் என்று சொல்லி அந்த நபி தோழர் சொல்லுகின்றார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்கள் சொன்னது சாத்தியமாகியது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த குர்ஆனுடைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காரணத்தினால்தான். எப்படி சாத்தியமானது என்றால், குர்ஆனுடைய சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்ட காரணத்தினால் அந்த நபித்தோழர் சொல்கிறார், அப்படி ஒரு காலம் வந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரியே பின்னால் ஒரு காலம் வரும், ஒரு பெண்மணி தனியாக காபாவை வலம் வந்து செல்வாள் என்று சொன்னார் என்றால், அது நடந்தது என்றால், அதை நான் பார்த்தேன் என்று சொன்னார் என்றால், அப்போ குர்ஆனுடைய சட்டம், குர்ஆனில் சொல்லப்படுகின்ற அந்த சட்டம் என்பது கடுமையாக இருந்த காரணத்தினால் அதை நிறைவேற்றப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் அப்படி பாதுகாப்பாக அந்த பெண் சென்றாள் என்ற செய்தியை நம்மளால் ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் அனைத்து சட்டங்களை நீங்கள் பார்த்தீர்கள் எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கின்றது. தன்னுடைய பிள்ளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சட்டம் சொல்லும் போது, மக்களுக்கு சட்டத்தை ஏற்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன் என்றுதான் சட்டம் சொல்கிறார்கள். இன்றைக்கு ஒரு எம்எல்ஏவோ, இன்னைக்கு ஒரு சிஎம்ஓ, இன்னைக்கு எந்த பொறுப்பில் இருக்கின்ற தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரிகளை எடுத்துக்கொண்டோமே ஆனால் தன்னுடைய பிள்ளையை பாதுகாப்பதற்காக அவரிடம் சட்டம் மறைக்கப்படுகிறது. அவர்களிடம் சட்டத்தை முறையாக மக்களிடம் கொண்டு செல்வதில்லை, அவர்களை பாதுகாத்து விடுகிறார்கள், அவர்களை தப்பித்து விட செய்து விடுகிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தளவு யாராக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள், இவர்கள் மேல் உள்ளவர்கள், இப்போ இவர்கள் கீழ் உள்ளவர்கள் என்று கிடையாது. இப்போ உயர் குலத்து பெண் ஒருத்தி திருடி விடுகிறாள், அப்போ அப்படி அந்த திருடி விடுகின்ற அந்த பெண்ணுக்காக ரெக்கமெண்டேஷன் வருது, அல்லாஹ்வுடைய தூதரை இது எங்களுடைய குலத்தவர்கள் தான் என்று சொல்லும் போது, இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வேறுபாடு காட்டுறீங்களான்னு அவங்கள கண்டித்தார்கள்.
கண்டித்து அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் வேண்டும் என்று சொன்னார்கள். இதே போன்றுதான் இஸ்லாத்தில் எல்லா குற்றங்களுக்கும் சமமான தீர்வு வழங்கப்படும். ஒருவன் பாதிக்கப்பட்டான் என்றால் அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயம் கிடைக்கும் வரை இஸ்லாத்தினுடைய சட்டம் என்பது இருக்கும். இப்படித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப இதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு உள்ள சட்டங்கள், இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற சட்டங்கள் பல்வேறு விதமான, ஒவ்வொரு நாளும் இந்த சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை, இந்த சட்டத்தினால் மக்களுக்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொல்லி சட்டம் மாற்றப்படுகிறது. அதை மாற்றுகிறார்கள். அதை மாற்றி இந்த சட்டத்தை நாங்கள் திருத்தம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தம் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றார்கள் நாளுக்கு நாள். ஆனால் இந்த குர்ஆனுடைய சட்டத்தை பாருங்கள். 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த திருமறை குர்ஆன் அன்றைய மக்களுக்கு சொல்லப்பட்டது. இன்றும் இங்குள்ள சட்டங்கள் மாற்றப்படவில்லை. ஆனால் இந்த சட்டம் இன்னும் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது, இன்னும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சமூகத்திற்கு ஏற்படும் போது எதை சொல்வார்கள் என்றால், இஸ்லாமியர்களுடைய சட்டம் தான் கொண்டு வரணும், அரபு நாட்டு சட்டம் மாதிரி கொண்டு வரணும், அப்பதான் இவங்க திருந்துவாங்க, இல்லைன்னா தவறுகள் நடந்து கொண்டேதான் இருக்கும் என்று மாற்று மத சகோதரர்களை சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமிய சட்டம் என்பது உயர்ந்து சிறந்து விளங்கி இருக்கிறது என்றால், அப்போ உண்மையான ஒரு ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையான கடவுளால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை சொல்ல முடியும் என்றால், அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அந்த திருமறை குர்ஆன் மூலமாக, இஸ்லாம் மூலமாக நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், அதற்கெல்லாம் நாம் தினமும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியாராக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களால் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் பெறுவானாக. வாஹிர்